லாஸ்ட் வீக்கில் நிஃப்டி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட கன்சல்டேஷன் தான் இருந்திருக்கு. மண்டே மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செல்லிங் வந்துட்டு இன்னர் த கேண்டில்லையே வந்து மற்ற 4 நாளுமே ட்ராவல் ஆகிருக்கு. இந்த கன்சல்டேஷன் வந்து எய்தர் வந்து பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து நிஃப்டியோட கிளியர் வியூ தெரியும். PGINVIT பற்றி நம்ம கேட்டிருந்தீங்க. இதோட கரண்ட் லெவல் வந்து 85 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து பேரிஷ் ABCD பேட்டர்ன், அதாவது ரிவர்சல் ABCD பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. 750 வந்து கரெக்டாக இருக்கு. 750க்கு மேலே போகும்போது நம்ம வந்து டாடா மோட்டார்ஸை பை இனிஷியேட் பண்ணலாம். ஆனால் இன்னும் 750 வந்து கிராஸ் ஓவர் ஆகலை. ஸோ 750க்கு மேலே கிராஸ் ஓவர் ஆகி க்ளோஸ் ஆச்சுனாக்கா அதுக்கப்புறம் நம்மளுடைய பையை வந்து இனிஷியேட் பண்ணலாம். பந்தன் பேங்கை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து கரண்டாக வந்து ட்ரெண்ட் நெகட்டிவ் தான் இருக்குது இன்னும். ஏன் அப்படின்னாக்கா வந்து இது வெல்த் பாட்காஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஜஸ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நான் தெய்வசிகாமணி. நம்ம வாரம் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கோட டெக்னிக்கல் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வாரத்தோட என்னென்ன ஸ்டாக்ஸ் நமக்கு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்குன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் வீக்கில் நிஃப்டி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட கன்சல்டேஷன் தான் இருந்திருக்கு. மண்டே மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செல்லிங் வந்துட்டு இன்னர் த கேண்டில்லையே வந்து மற்ற 4 நாளுமே ட்ராவல் ஆகிருக்கு. இந்த கன்சல்டேஷன் வந்து எய்தர் வந்து பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து நிஃப்டியோட கிளியர் வியூ தெரியும். ஸோ இதனால் வந்து அந்த 24,100க்கு மேலே போனால் பையிங் வரதுக்கான வாய்ப்பும், அதே போல் அந்த லெவல் 23,300க்கு கீழே போகும்போது செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆனால் தான் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் ஒரு கிளியர் ட்ரெண்ட் தெரியும். அது வரைக்கும் நிஃப்டி வந்து ஒரு கன்சல்டேஷன் மோட்லேயே வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ உங்களோட ட்ரேடை நீங்க இனிஷியேட் பண்றீங்க அப்படின்னாக்கா எய்தர் இந்த லெவல் 2400க்கு மேல பை போனாலோ இல்ல அப்படின்னாக்கா வந்து 23,300க்கு கீழே வந்தாலும் நம்ம வந்து உங்களோட ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து கோல்டை பத்தி பார்க்கலாம். கோல்டு நம்ம லாஸ்ட் வீக்ல வந்து ஒரு சின்ன பையிங் வரும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். அதே போல தான் வந்து சின்ன ஒரு பையிங் வந்துட்டு இப்போ வந்து கரண்டா வந்து ஒரு செல்லிங் வர மாதிரியான ஒரு சினாரியோல இருக்கு. அதாவது பேரிஷ் எங்கல்ஃபிங் அப்படின்ற ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 76,500ல வந்து இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு கீழே வரும்போது ஒரு சின்ன செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கோல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுவுமே வந்து நிஃப்டி போல தான் ஒரு பெரிய பையிங்கோ ஒரு பெரிய செல்லிங்கோ இல்லாமல் ஒரு கன்சல்டேஷன் தான் மூவ் ஆகுது. ஸோ கரண்டாக வந்து 76,500 கீழே வரும்போது கோல்டு வந்து ஒரு சின்ன செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரம் டெக்னிக்கல் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக்ஸ் நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸ்டாக்ஸை பற்றி டெக்னிக்கல் லெவல்ஸ் அப்படின்ற மாதிரி. அதை பற்றி என்னென்ன ஸ்டாக்ஸ்ன்றது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து பவர் கிரிட் இன்வெஸ்ட்மெண்ட் PGINVIT பற்றி நம்ம கேட்டிருந்தீங்க. இதோட கரண்ட் லெவல் வந்து 85 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து பேரிஷ் ABCD பேட்டர்ன், அதாவது ரிவர்சல் ABCD பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த பியோட லெவலையும் கட்டாய் தான் இருக்கு. இப்போ வந்து இதோட நெக்ஸ்ட் லெவல் D ஆனது 80 to 50 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் கரண்டா நெகட்டிவா தான் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து GE ஷிப்பிங். இந்த ஸ்டாக்ஸ் வந்து ரெண்டு விஷயம் இங்க பார்க்கலாம். நம்ம ஒன்று வந்து RSI வந்து பிலோ 35 கீழே இருக்கு. நம்ம ஜென்ரலாகவே சொல்லுவோம் பிலோ 35 கீழே இருந்தாக்கா RSI வந்து ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததா நம்ம எடுத்துக்கலாம். அதே போல இந்த ஸ்டாக்ஸ்ல GE ஷிப்பிங் வந்து பிலோ 35 தான் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது இது வந்து சப்போர்ட் லெவலில் இப்போ கரண்டா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சப்போர்ட் லெவல்ன்றது என்னன்னாக்கா வந்து 946 இதனுடைய சப்போர்ட் லெவல். இப்போ கரண்டா 983ல இருக்கு. ஆல்மோஸ்ட் சப்போர்ட் லெவலில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால இந்த லெவலில் நீங்கள் நம்ம வந்து பை இனிஷியேட் பண்ணலாம். அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னா 946 கீழே ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிட்டு உங்களுடைய பையை வந்து நீங்கள் இனிஷியேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். உங்களோட ட்ரேடை நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய ஓன் அனாலிசிஸில் நீங்கள் எடுங்க. ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸையும் மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்து வந்து டாடா மோட்டார்ஸை பற்றி கேட்டிருக்கீங்க. டாடா மோட்டார்ஸும் சேம் தான். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து RSI வந்து 39ல இருக்கு. 35லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் வர வேண்டியது இருக்கு. இதில் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனாக்கா நம்ம பை எடுக்கலாம். ஸோ ட்ரெண்ட் லைன் வந்து 750ல வந்து கரெக்டாக இருக்கு. 750க்கு மேலே போகும்போது நம்ம வந்து டாடா மோட்டார்ஸை பை இனிஷியேட் பண்ணலாம். ஆனால் இன்னும் 750 வந்து கிராஸ் ஓவர் ஆகல. ஸோ 750க்கு மேலே கிராஸ் ஓவர் ஆகி க்ளோஸ் ஆச்சுனாக்கா அதுக்கப்புறம் நம்மளுடைய பையை வந்து இனிஷியேட் பண்ணலாம். ட்ரெண்ட் வந்து மேலே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆனால் இது அப்படி நீங்கள் பை போறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சு மெயின்டைன் பண்ணணும். ஸோ 1 or 2 ட்ரேடிங் டேஸ் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பை வந்ததுக்கு அப்புறம் உங்களோட ட்ரேடை நீங்கள் இனிஷியேட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஸ்டாக்ஸ் வந்து சென்கோ கோல்டு கேட்டுக்கிறீங்க. இதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு டிமாண்ட் ஜோனு கிட்ட தான் இருக்கு. ஆனால் இன்னும் எக்ஸாக்ட் டிமாண்ட் ஜோன்ல வரல. சோ ஆனா RSI வந்து 32ல இருக்கு. சோ அப்போ டிமாண்ட் ஜோனுக்கு இன்னும் வரல. நியர்பை 1000ல வந்தா தான் இது வந்து பை எடுக்கலாம். இப்போ வந்து 1064ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அனதர் வந்து ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த லெவல் வந்ததுக்கு அப்புறம் பையிங் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதுல வந்து பை வந்து இனிஷியேட் பண்ணலாம். இன்னும் வந்து ஒரு கிளியர் பை வரலனே நம்ம சொல்லலாம். சோ வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இதுல டெசிஷன் எடுக்கிறது நல்லது. அடுத்து வந்து REC லிமிடெட். REC லிமிடெடும் வந்து சேம் இப்போ பார்த்த மாதிரி அதே மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்கு.
RSI வந்து நியர்பை வந்து 35ல இருக்கு. அண்ட் தென் வந்து இதனுடைய டிமாண்ட் ஜோன் சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா 470 இருந்து 490 குள்ள வந்து இதனுடைய சப்போர்ட் லெவல் இருக்கு. ஆனா இந்த ஸ்டாக்ஸ் வந்து 507ல ட்ரேட் ஆகுது. அது மட்டும் இல்லாம பேரிஷ் எங்கல்ஃபிங்ற கேண்டில் வந்து கடைசியா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு செல்லிங்கான ஒரு இண்டிகேட்டர் தான் ஆக்சுவலா இந்த கேண்டில் படி பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால வந்து இந்த ஸ்டாக் வந்து நியர்பை சப்போர்ட் லெவல் வரும்போது அங்க நமக்கு பையிங் கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பையை வந்து இனிஷியேட் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து பை பண்றது அட்வைசபிள் இல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணி நமக்கு வந்து கிளியர் கன்ஃபர்மேஷன் அந்த டிமாண்ட் ஜோன்ல வந்ததுக்கு அப்புறம் பை இனிஷியேட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்டாக்ஸ் வந்து பந்தன் பேங்கை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து கரண்டாக வந்து ட்ரெண்ட் இஸ் நெகட்டிவ் தான் இருக்குது இன்னும். ஏன் அப்படின்னாக்கா வந்து இது ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகலை. ஸோ அதுக்கு கீழே தான் அந்த ஸ்டாக் ட்ராவல் ஆகுது. நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னாக்கா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 165க்கு மேலே போகணும் தான் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகும். இப்போ கரண்டாக 160 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து கரண்டாக வந்து பைக்கான அட்வைசபிள் இல்லை. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸ்டில் செல்லிங்கில் தான் இருக்குது ஸ்டாக்கு. பை வரணும் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருந்து அந்த டைமில் வந்து RSI வந்து நமக்கு மேட்ச் ஆகிருந்தாக்கா பை இனிஷியேட் பண்ணலாம். கரண்டாக இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. வரக்கூடிய வாரங்களில் என்னென்ன டெக்னிக்கல் வந்து நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து சன்ஃபார்மாவில் வந்து ஒரு கன்சாலிடேஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஜென்ரலாக நம்ம லாஸ்ட் வீடியோக்குள்ள பார்த்துருப்போம். கன்சாலிடேஷன் என்ன அப்படின்னாக்கா ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகும். ஸோ அந்த ரேஞ்சு வந்து பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு பெரிய பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம். அதே போல தான் இந்த கன்சாலிடேஷன் வந்து இந்த சன்ஃபார்மாவில் டெய்லியில் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த கன்சாலிடேஷன் பிரேக் அவுட் ஆகி ஒரு ட்ரேடிங் செஷன் நடந்திருக்கு. ஸோ இங்கிருந்து அது பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ கரண்டாக வந்து 1864 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட நெக்ஸ்ட் லெவலான 1900 அண்ட் 1950 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நீங்க இதுல பை போறீங்க அப்படின்னா அந்த கன்சாலிடேஷனோட லோ பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸா வச்சுட்டு உங்களோட ட்ரேடை இனிஷியேட் பண்ணலாம். ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் உங்களுடைய ஓன் அனாலிசிஸில் இதில் வந்து நீங்கள் உங்களோட ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ். இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா RSI வந்து பிலோ 35ல தான் இருந்திருக்கு. அங்கே தான் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கரண்டாக 37ல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்ஸ் வந்து சப்போர்ட் லெவலில் தான் வந்து கரண்டாக இருக்குது. சப்போர்ட் லெவலில் வந்தாக்கா அது சப்போர்ட் லெவலில் ஒரு டோஜி போல் ஒரு பையிங் கேன் ஃபார்ம் ஆகிட்டு அங்கே தான் இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த ஸ்டாக்ஸை இங்கேருந்து பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி நம்ம இதில் பை இனிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே நம்மளுடைய ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அதாவது உங்களுடைய சப்போர்ட் லெவல் வந்து 1534 அதுக்கு கீழே உங்களுடைய ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிட்டு இதில் நம்ம வந்து பை இனிஷியேட் பண்ணலாம். ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ஜென்ஸ்டார் டெக். இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹார்மோனிக் பேட்டர்னில் ஹாப் பேட்ன்ற ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கிருந்து ஸ்டாக் பையிங் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கரண்டாக 742 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கிருந்து அதோட அப்சைட் லெவல் 800 and 850 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதில் நம்ம பை போகிறோம் அப்படின்னாக்கா இதனோட ஸ்டாப் லாஸ் அந்த டியோட லோவை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 727.25 கீழே நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு நம்மளுடைய ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணலாம். இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து JSW ஸ்டீல் எனர்ஜி. இதில் என்னன்னாக்கா வந்து ரிவர்சல் ABCD பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பியோட லோவும் உங்களுக்கு வந்து கிராஸ் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு ஃபார் செல்லிங்காக. ஸோ கரண்டாக வந்து 629ல ட்ரேட் ஆகக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் அடுத்த லெவலான 577 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்ல பையிங் வரணும் அப்படின்னாக்கா இது வந்து 577க்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த லெவலில் பையிங் சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ட்ரேடை இனிஷியேட் பண்ணலாம். ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் இஸ் நெகட்டிவாக தான் இருக்குது. அனதர் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸு ஸ்கிண்டர் எலக்ட்ரிக்கல். இந்த ஸ்டாக்ஸும் ஹார்மோனிக் பேட்டர்னில் ஹாப் பேட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதனுடைய டியோட லெவல் 775ல வந்து இது வந்து ஸ்டாக் வந்து இப்போ கரண்டாக இருக்குது. ஸோ இதில் பை போகணும் அப்படின்னா அந்த லாஸ்ட் கேண்டோட ஹையான 785க்கு மேலே போகும்போது நம்ம வந்து பை எடுத்துக்கலாம். ஸோ அங்கேருந்து ட்ரெண்ட் வந்து பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னாக்கா 775க்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸை இனிஷியேட் பண்ணிவிட்டு நம்ம பை வந்து என்ட்ரி போகலாம். ஆனால் சின்ன ஒரு கன்ஃபர்மேஷனில் வரணும். அதாவது நமக்கு அடுத்து வரக்கூடிய ட்ரேடிங் டேஸில் 785 கிராஸ் பண்ணி இந்த ஸ்டாக்ஸ் மூவ் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து பை எடுக்கணும். அப்படி பை போகிறீங்க அப்படின்னாக்கா ஃபாஸ்ட்டாகவே வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து 820 and 840 லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பை போகிறீங்க அப்படின்னாக்கா சிட்டா வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க 775 கீழே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் SBI லைஃப். ஸோ இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பையிங் சிக்னல் தான் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கா ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா RSI வந்து பிலோ 35ல இருக்கு. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகி நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ அதனால 1410க்கு மேலே இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகும்போது
நம்ம வந்து பை எடுக்கலாம். அங்கேருந்து ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 1500 அண்ட் 1600 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னா இதனுடைய ஸ்டாப் லாஸ் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, அதாவது 1390க்கு கீழே நம்மளுடைய ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ பை எடுக்கிறதா இருந்தாக்கா வந்து 1410 அபோவ் மேலே நம்ம வந்து பை எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அதுவும் லோ பாட்டமில் இருக்கிறதுனால ஈஸியாக பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் ஏசிஐ. இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் கன்சால்டேஷன் தான் நடந்திருக்கு. ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதாவது வந்து 670க்கு மேலே போகும்போது இங்கிருந்து பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனோட ஸ்டாப் லாஸ் ஆன 640 நம்ம ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிட்டு இங்கிருந்து நம்ம வந்து பை அபோவ் 670 ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கரண்டாக வந்து 662 தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் நம்ம பை இனிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா வந்து 670க்கு மேலே போனால் பை எடுக்கலாம். அப்படி போகும்போது 720 அண்ட் 740 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக இப்போ நம்ம நிஃப்டி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் நம்ம எடுக்கும்போது என்னதான் டெக்னிக்கல் நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாலும் நிஃப்டி ஃபால் ஆகும்போது அந்த ஸ்டாக்ஸுமே வந்து பெரிய பையிங் சிக்னல் கொடுத்துருந்தாலும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் நிஃப்டியே டவுன் ஆகும்போது இந்த ஸ்டாக்ஸுமே டவுன் ஆகிடும். அதனால சம்டைம்ஸ் நம்ம வந்து நிஃப்டி வந்து நெகட்டிவாக இருக்கும்போது நிஃப்டியில் இல்லாத ஒரு ஸ்டாக்ஸை நம்ம பார்த்து நம்ம வந்து டெக்னிக்கலாக நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாக்கா அது அதனுடைய டார்கெட்டை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கரண்ட் ட்ரெண்ட் வந்து நெகட்டிவாக இருக்கும்போது நிஃப்டி சார்ந்து நிஃப்டி இல்லாத ஒரு ஸ்டாக்ஸ் நம்ம வந்து டெக்னிக்கலாக ஐடென்டிஃபை பண்ணி அதில் நம்மளுடைய ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிளான விஷயம் தான். ஸோ இது வரைக்கும் என்னென்ன ஸ்டாக்ஸில் டெக்னிக்கல் வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் இதை ஒரு தடவை லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஓன் டெசிஷன் எடுங்க. ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் இதே போல் டெக்னிக்கலோட நிறைய ஸ்டாக்ஸை உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு எந்த ஸ்டாக்ஸை பற்றினா வந்து டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் அடுத்த வாரத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.